சார் அதிமுகவில் இருந்து செங்கோட்டையன் அவருடைய பதவி பறிக்கப்பட்டிருக்கு. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார்? ஆக்கபூர்வமான கருத்துக்களை பேசிகிட்டு இருக்கிறோம். இந்த அக்கபூர்வமான பதில் கேள்வி தான் கேட்குறீங்களா? விட்டுருங்க சார். தமிழர்களை சந்திச்சிங்க. தமிழர்கள் வந்து தமிழ்நாட்டில் முதலீடு செய்யணுங்கிற மாதிரி அழைப்பு விடுத்தீங்க. அவங்களோட எதிர்பார்ப்பு என்னவா இருக்குது சார்? அவங்களோட ஆர்வம் என்னவா இருக்குது? அளவு கடந்து ஆர்வமாக இருக்கிறாங்க. அதான் நான் சொன்னேன், ஏற்கனவே தெளிவாக சொல்லியிருக்கிறேன். ரொம்ப போட்டி போட்டுக்கிட்டு அவங்க வந்து முதலீடு செய்கிறது தயாராக இருக்கிறாங்க. அதே மாதிரி தான் அந்த நிலையை நேரடியாக நாங்களே பார்த்தோம். நன்றி. திராவிட பேச்சரங்க பார்வையாளர்களுக்கு வணக்கம். இப்போ அந்த வீடியோவை போட்டு காமிச்சேன், அதை பார்த்துருப்பீங்க. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் யார் என்றால் அவருடைய வாழ்க்கை பயணம் இந்த ஒற்றை வார்த்தையில தான் அடங்குது. அதாவது அவர் சொன்னார் இல்லையா, அக்கப்போரான கேள்விக்கோ பதிலுக்கோ பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இதுதான் அவருடைய அரசியல். இப்படிதான் அவர் வந்து தொடர் வெற்றிகளை பெற்றுக்கொண்டு வருகிறார் என்று இந்த அக்கப்போரான கேள்விகளுக்கு பதில் சொல்றதுல ஒண்ணு, அதை வந்து தவிர்த்துட்டு ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை செயல்பாடுகளை செய்து மட்டும் வெற்றி பெற்று வந்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அதாவது கடந்த 30ஆம் தேதி பிரிட்டன், ஜெர்மனி போன்ற நாடுகளுக்கு முதலீடுகளை ஈர்ப்பதற்காக போனாரு. அங்க போன இடத்துல எங்கெங்க யார் யாரை சந்திச்சாரு, எந்தெந்த தலைவர்களை பார்த்தாரு, எவ்வளவு முதலீடுகள் ஒப்பந்தம் போடப்பட்டது என்ற அந்த நிலவரங்களை சொல்லிட்டு வந்தாரு. 15,516 கோடி ரூபாய் முதலீடுகளை ஈர்த்து வந்திருக்காரு. இதன் மூலமாக 17,613 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். 33 தொழில்களுக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு. முதலீட்டாளர்கள் ஈர்ப்பு பயணம் மட்டுமல்ல, கொள்கை ஈர்ப்பு பயணமாகவும் கொள்கை பரப்பு பயணமாகவும் அமைந்திருக்கு. இங்கிருந்து போன முதல்வர் அவர்கள் அங்க போய் எதையெல்லாம் பார்த்து அடையாளப்படுத்திட்டு வந்திருக்காருனாக்க, பொது உடைமை கொள்கையை உலகிற்கு அறிமுகப்படுத்திய காரல் மார்க்ஸ் அவர்களுடைய நினைவிடத்துக்கு போய் அவருக்கு போய் மரியாதை செலுத்திட்டு வந்திருக்காரு. அப்படி அதே போல தமிழர்களுடைய உலக பொதுமறையை கொடுத்த தமிழர்களின் அடையாளமாக இருக்கக்கூடிய ஐயன் திருவள்ளுவருக்கு போய் மரியாதை செலுத்திட்டு அவருடைய புகழை பரப்பிட்டு வந்திருக்காரு. அதே போல உலக தத்துவத்தை விதைத்த தந்தை பெரியார் அவரின் படத்தை ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துல போய் திறந்துட்டு அவருக்கு பெரியாரின் பேரனா பெருமை கொள்கிறேன் என்று அவருடைய அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்திட்டு வந்திருக்காரு. பெரியாரின் கொள்கைகளை உலகெங்கும் பரப்பிட்டு அடித்தளமிட்டு வந்திருக்காரு. அதே போலத்தான் இதுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளிநாடுகளுக்கு போனாரு. அவர் அங்கே போய் என்ன பண்ணாரு, எவ்வளோ ஈர்த்தாரு, ஒரு வெளிப்படையாக எந்த நிறுவனங்களை கொண்டு வந்தாருன்னு இது வரைக்கும் தெரியல. ஆனால் நம்ம முதல்வர் வெளிநாடு போனதை வந்துட்டு இந்த மாதிரி முதலீடு பண்ணுறதுக்காக போனேன்னு சொன்னார். அவர் பானையிலேயே போய் நம்ம முதல்வர் சொல்லியிருக்காரு, ஆமாம் பெரியாரின் கொள்கையை போய் நாங்கள் முதலீடு பண்ணிட்டு வந்திருக்கேன் என்று சொன்ன முதல்வர் தான். இது கொள்கை பயணமாக அமைஞ்சிருக்கு. அதே போல் பென்னிக்விக்கு பெரியார் அணை கட்டின பென்னிக்விக்கு இங்கே சிலை வச்சதுக்காக அங்கே அவங்களுடைய குடும்பத்தார்கள்லாம் ஒன்று சேர்ந்து நன்றி தெரிவித்த அந்த நிகழ்வும் சிறப்பு வாய்ந்த நிகழ்வும் நடந்திருக்கு. அங்கே ஜெர்மன் போயிட்டு வந்துட்டு அங்கே நடந்த அந்த நிகழ்வுகளை என்ன நடந்தது, வெற்றி பயணமாக எப்படி அமைந்தது என்று நிருபர்கள்ட்ட அந்த விளக்கங்கத்தை கொடுத்துட்டு இருக்கும்போது நிருபர் போய் குறுக்கு கேள்வி கேட்குறாங்க. அதாவது செங்கோட்டையனை நீக்கினதை பற்றி உங்கள் கருத்து என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அவர் நினைத்திருந்தாருன்னா அந்த கட்சிக்குள்ளே ஒரு பத்தி குச்சி பொருத்தி போட்டுடலாம், அது பேசும் பொருள் ஆகிட்டு இருக்கும் என்று சொல்லி அவர் நினைச்சிருந்தாருன்னா போட்டிருந்துருக்கலாம். ஆனால் அடுத்த கட்சியோட பிரச்சனை நமக்கு தேவையில்லை என்று சொல்லிட்டு அதை ஸ்கிப் பண்ணிட்டு நான் எவ்வளோ முக்கியமான விஷயத்த பேசிகிட்டு இருக்கேன், கருத்தை சொல்லிட்டு இருக்கேன். லண்டன் போயிட்டு வந்து இவ்வளோ முதலீடுகளை ஈர்த்து வந்திருக்கேன். அதை குறித்தெல்லாம் கேள்வி கேட்காம எதுக்கு எனக்கு இந்த அக்கப்போரான கேள்வி என்று சொல்லி அதை குறித்து ஒரு வார்த்தை கூட பேசாமல் தவிர்த்துட்டாரு. சொல்லியிருந்திருக்கலாம், இது எடப்பாடியோட சர்வாதிகார போக்கை காட்டுது என்று சொல்லியிருந்திருக்கலாம், அவங்க கட்சிக்காரர் சொல்கிற மாதிரி, அல்லது மற்ற கட்சிக்காரங்க சொல்கிற மாதிரி
ஒற்றுமையா ஒன்றா இணைஞ்சிருக்கலாம் அப்படின்னு கூட ஏதோ ஒரு கருத்து அவர் கருத்தை கூட சொல்லியிருக்கலாம். ஆனால் அதை பற்றி அவர் ஒரு வார்த்தை கூட பேச விரும்பலை. ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை பேசிட்டு இருக்கும்போது எதுக்கு ஆக்கப்பூர்வமான கருத்து தேவையில்லை, விட்டுட்டாரு. அதே போல தான் இவர் வெளிநாடு புறட்டு போறேன்னு போகும்போதும் தாவேகா தலைவர் விஜய் குறித்து கேள்வி கேட்டாங்க. அதுக்கும் பதில் சொல்லாம நான் செயல்பாட்டில் காட்டணும்னு நினைக்கிறேன், என்னுடைய செயல் மூலமா தான் என்னுடைய கருத்துக்கள் வெளிப்படணும் என்று சொல்லி அப்போதும் பதில் சொல்லாம போயிட்டாரு. இது பல முறை அவர் தவிர்த்துக்கிட்டே வந்திருக்காரு. தேவையில்லாத கேள்விகளை தவிர்த்துக்கிட்டு வந்திருக்காரு. வேண்டுமென்றே தவறான விமர்சனங்களை அரசின் மீது செய்யும் போதும் இது எனக்கு இந்த கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, என்னுடைய செயல்பாட்டின் மூலமாக காட்டுறேன் என்று சொல்லி அவர் காட்டியிருக்காரு. தொடர்ந்து அவர் திமுகவோட தலைவரான பிறகும் சரி, முதல்வராக ஆன பிறகும் சரி, அவர் ஆக்கப்பூர்வமான பணிகளை மட்டும் செய்து மக்கள் நலனின் மீது மட்டும் அக்கறை கொண்ட ஒரு முதல்வராகவும் ஒரு திமுக தலைவராகவும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதற்கான உதாரணங்கள் தான் இத்தனை உதாரணங்கள். அதனாலதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொடர் வெற்றிக்கும் காரணமாக இருக்கு. அவர் தொடர்ந்து ஒற்றுமையை வலியுறுத்தி, அன்பை வலியுறுத்தி தான் பேசிட்டு இருக்காரு. மக்கள்கிட்ட முதல்வராக போய் மக்கள்கிட்ட பேசும்போதும் அன்பை அளவலாகி சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் அவரை அரவணைச்சு, பிள்ளைங்கள்லாம் தாத்தா என்றும் அப்பா என்றும் அங்கிள் என்றும் கூப்பிட்டு மகிழ்ந்து அவங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினதை நம்ம பார்த்துருக்கோம் குழந்தைங்க. அதே மாதிரி தான் பெரியவர்களும் மகன் போல பார்க்குறாங்க. அப்படி இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அதே போல கூட்டணி கட்சி தலைவர்களும் ஒருங்கிணைச்சு போறதுனால எல்லா தலைவர்களும் போய் அவருக்கு ஆதரவை கொடுத்து அவருடைய கொள்கை திட்டங்களுக்கு வரவேற்பு கொடுத்து பாராட்டி பேசிட்டு வராங்க. அதே போலத்தான் இங்க எப்படி ஒரு மாநிலத்தை கட்டமைச்சு ஒற்றுமையை வலியுறுத்தி, அன்பை காட்டி, மனிதநேயத்தை வலியுறுத்தி பேசிட்டு வந்தாரோ அதே தான் ஜெர்மனில நடந்த அந்த லண்டன் நகர்ல தமிழர்களை ஒன்றிணைச்சு பேசிய அந்த கூட்டத்திலையும் பேசியிருக்காரு. மகிழ்ச்சியாக இருக்கு. அங்க என்ன பேசியிருக்காருனாக்க, தமிழர்களாக இங்க தொழில் செய்யறவங்க நீங்க தமிழ்நாட்டுக்கு சுற்றுலாக்கு வாங்க, அங்க கீழடி இருக்கு, அந்த அந்த வரலாற்றை, தமிழர்களோட வரலாற்றை உங்க பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க, சொல்லி கொடுங்க. கீழடி இருக்கு, இன்னும் மற்ற திட்டங்கள்லாம் சொல்லி இதெல்லாம் பார்வையிட வாங்க, சுற்றுலா பயணியாக பார்வையிட வாங்க. ரெண்டாவது நீங்க தொழில் செய்யறத தமிழ்நாட்டில் முதலீடு பண்ணி தொழில் செய்யுங்க, அங்க இந்த மாதிரி கட்டமைப்புகள்லாம் இருக்கு என்று அந்த மக்களிடம் பேசி, இங்க எப்படியெல்லாம் நம்ம கட்டமைப்புகளை உருவாக்கி வச்சிருக்கிறோமோ அதையெல்லாம் பேசுறாங்க. இந்தியாவிலேயே தமிழ்நாடு முன்னணி மாநிலமாக இருக்குது தொழில் வளத்துல என்று சொல்லி பேசுறாரு. அது மிக முக்கியமான ஒரு விஷயத்த சொல்றாரு. தமிழ் என்ற வேரில் வளர்ந்திருக்கும் நம் அடையாளத்தை ஒருபோதும் மறக்க கூடாது என்று, அந்த தமிழர்களாக நம்ம ஒன்றிணைவோம் என்ற அந்த ஒற்றுமையை தமிழ் மக்களிடம், தமிழர்களிடம் வலியுறுத்தி பேசியிருக்காங்க. நம்ம பிரிக்கக்கூடிய அந்த பழமைவாதங்களை பற்றி நம்ம எப்போதுமே நினைக்கக்கூடாது. நம்ம எது இணைக்குதோ, ஒற்றுமைப்படுத்துதோ அதை மட்டும் நினைத்து கொண்டு தமிழர்களாக இருங்கள் என்று அங்க போய் அந்த ஒற்றுமையை பேசி அந்த தமிழர்களோட உள்ளங்களை கவர்ந்து வந்திருக்காரு நம்ம முதல்வர். இப்படிப்பட்ட முதல்வர்கிட்ட தான் போயிட்டு செங்கோட்டையன் நீக்கல் குறித்து பேசணும்னா பேசின உடனே அவர் சொல்றாரு, அக்கப்போரான கேள்வியை தவிர்த்திருங்க அப்படின்னு சொல்றாரு. இதுதான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினோட அரசியல் வாழ்க்கை. ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் அவருடைய எண்ணம் முழுசும் உழைப்பு உழைப்பு உழைப்பு. இன்னொன்று டாக்லெஸ் ஒர்க் மோர், பேச்சை குறைத்து செயலில் காட்டணும். எங்கே பேசணுமோ அங்கே பேசணும், எங்கே செயல்படணுமோ அங்கே செயல்படணும். அந்த மாதிரி இடத்துக்கு தகுந்தாற் போல தன்னுடைய கொள்கையை வகுத்து கொண்டு தமிழகம்
வெற்றி பாதையில டபுள் டிஜிட் வளர்ச்சி அடைஞ்சிருக்குதுன்னா அதற்கு காரணம் இது வரைக்கும் 4 முறை வெளிநாடு போய் தொழில்களை ஈர்த்து வந்திருக்காரு. அதே போல இங்கேயும் முதலீட்டாளர்கள் மாநாடு போட்டு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போட்டிருக்காங்க. இது எல்லாம் சக்சஸ் அடைஞ்சதற்கான புள்ளி விவரங்கள் தான் ஒன்றிய அரசாங்கம் வெளியிட்டிருக்கு. தமிழ்நாடு எக்கனாமிக்கில் 15% உயர்ந்திருக்கு, தொழில் வளர்ச்சியில் உயர்ந்திருக்கு என்கிற இதெல்லாம் வெற்றி அடைந்ததற்கான அடையாளங்கள் தான். இன்னும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுக்கு நம்ம தமிழர்களாகிய அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒற்றுமையாக அவருடைய கரத்தை வலுப்படுத்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.